இன்னைக்கு எங்கள் தெருவில் இந்த பிள்ளையார கடலில் கரைக்கிறதுக்காக ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த ஊர்வலம் ஒரு போகிறது தான் வீடியோ போட்டிருப்பேன். இது ஒரு 2 மினிட்ஸ் போகும். இதை ஒரு 2 ஹவர்ஸ் பிள்ளைங்க வெயிட் பண்ணி ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. இதை பார்க்கவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த பிள்ளைங்களுக்கு இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறத ஒரு சயின்டிஃபிக் ரீசனையும் சொல்லிட்டா எப்படியும் பிள்ளைங்க யார்ட்டையோ பக்கத்துலேயே எங்கேயோ கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஈவன் என் பொண்ணு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணால் கூட இங்கிலீஷோ மேக்ஸோ படித்தா இது ஏன் படிக்கிறோம், இது ஃப்யூச்சரில் உனக்கு என்ன ஹெல்ப் ஆகுதுங்கிறத சொல்லிடுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்க ஒரு படிக்கிறது இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது இன்னுமே ஒரு நல்லது இல்லையா? இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக போக ஃப்யூச்சரில் இது என்ன பண்ணாலுமே இது ஏன் பண்ணுறோங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் ஆல்சோ இப்போ பிள்ளையாரை வந்து மண்ணில் செஞ்ச பிள்ளையாரை மண்ணில் ஆற்றுலையோ ஒரு கடல்லையோ கரைக்கும் போது அந்த மண் வளம் நல்லாயிருக்கும். இன்னும் அதை வந்து மஞ்சளில் நம்ம அபிஷேகம் பண்ணுறது, பூக்களை வச்சு படைக்கிறது எல்லாம் நம்ம அதில் கடல்லையோ ஆற்றுலையோ கொண்டு போடும்போது அது ஒரு இயற்கை உரமாகவும் மீன்களுக்கு வந்து உணவாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரீசன். ஆனால் இது இப்போ வந்து இந்த பிள்ளையாரை பிஓபியில் பண்ணுறது, அந்த பெயிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இயற்கைக்கு ஒரு முரணான ஒன்றுங்கிற மாதிரிலாம் பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பாப்பா வந்து வெளியில் விளையாடுறது, வீட்டில் விட வெளியில் டெய்லி வந்து ஒரு ½ அன் ஹவராவது வெளியில் விளையாடுறதுக்கு வந்து நான் இது பண்ணுவேன். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அந்த விட்டமின் டி அதை சத்தம் மாற்றுறதுக்கு நமக்கு சூரிய ஒளி தேவை. நார்மலாக வெளியில் தான் விளையாடுறாங்கிறத விட அவங்களுக்கு உடம்புக்கு அது உடம்புக்கும் மனதுக்கும் வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது இன்னும் ஹாப்பியாக பிள்ளைங்க விளையாடுவாங்க. இது எல்லாம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். இல்லை ஓகே தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. தேங்க்யூ.